இதே நந்தினி உங்க அம்மா சொன்னாங்கிறதுக்காக ஊரை விட்டே கிளம்பி போனப்போ எப்படியோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி உங்க அம்மா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி எனக்கு உங்களோட நந்தினி தான் முக்கியம், நீ தானே உங்க அம்மா கூட சண்டை போட்டவ. இவ்வளோ ஏன் கிரகப்பிரவேச தனிக்கு கூட இதோ இதே இடத்துல உட்காந்து சாப்பிடும் போது பெத்த உறவோட நந்தினி தான் முக்கியம், நீ தான் உங்க அம்மா கூட சண்டை போட்ட. அப்பேற்பட்ட நந்தினியை வாசுக்காக நம்மளால விட்டு கொடுத்துட முடியுமா சொல்லு? அது எவ்வளோ பெரிய தப்பாயிடும். அதான் நந்தினி நம்மளை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வாசுவை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். அவ தான் வாசுவை மறுபடியும் கொண்டு போய் ஷெட்ல தங்க வச்சிருக்கா. இதான் நடந்துச்சு. இந்த விஷயத்த நான் வந்தோன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் வாசு வேலை விட்டு போயிட்டான்னு நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்த. அந்த நேரத்தில் இந்த உண்மை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாம தான் நான் தவிச்சிட்டு இருந்தேன். நந்தினிக்காகவது வாசுவை மன்னிச்சு விட்டுடலாம் அர்ச்சனா. என்ன நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுவும் சொல்லாம தலையை அப்படியே குடிஞ்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அர்ச்சனா என்ன அர்ச்சனா, எதுக்காக அழுதுட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயமா? ஏன்? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் ஏன் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம நந்தினி பேச்சுக்கு கட்டுப்பட்டு முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்கன்னா எனக்கு அதை நினைச்சதாங்க ரொம்ப பயமா இருக்கு. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ இன்னும் பயப்படுறேன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளவு நாளா எங்க அம்மா சொல்லிட்டே இருக்காங்க, உன் வாழ்க்கையில பங்கு போட்டுக்க நந்தினின்னு ஒருத்தி வந்துருவா. அவளை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அதனால தான் நந்தினியை உங்க வாழ்க்கையில இருந்து பிரிக்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் அப்பெல்லாம் உங்க பயம் கற்பனையானதுன்னு அலட்சியப்படுத்திட்டே இருந்தேன். ஆனா இப்போ எங்க அம்மா பயப்படுற மாதிரி நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. என்ன பார்த்து சொன்னேன் உன்ன? நந்தினியோட பேச்சுக்கு கட்டுப்பட்டதும் இல்லாம அவளுக்காக என்னைய அடிக்க கை வாங்கிட்டீங்கல்ல? உன்னால எப்படி இப்படி கீழ்த்தரமா யோசிக்க முடிஞ்சது? ஓ மனசுக்குள்ள இப்படி ஒரு சாக்கடை என்ன இருக்கும்னு நான் கடவுளை கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. உங்க அம்மா நீக்கு இதே வார்த்தை சொன்னதுனால தான் உங்க உறவே வேணாம் தூக்கி எறிச்சிட்டு வந்தேன். இப்போ நீயும் அதே வார்த்தையை சொல்லிட்டல்ல? நீ எல்லாம் எதிரையும் நெருப்பையும் மிச்சம் வைக்க கூடாது. வச்சா நமக்கு தான் ஆபத்துல வந்து முடியும். புரிதா? சார் 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 சொல்லு. நீங்க செல்வத்தை க்ளோஸா வாட்ச் பண்ண சொல்லியிருந்தீங்கல்ல, நம்ம ஆளுங்க வாட்ச் பண்ணிட்டு அவன் பீச்ல இருக்கிறதா சொல்றாங்க. அச்சா, பீச்ல எந்த இடத்துல இருக்கான்? காசிமேட்ல இருக்கிறதா சொன்னாங்க சார். சரியான இடத்துல தான் இருக்கான். உடனே புறப்படுங்க. இன்னைக்கு பீச்ல அவனை ஒரு கை பார்த்துடுவோம். நான் கேட்கறது தப்பா நினைச்சுக்கதானே? அந்த செல்வன் அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிறா? என்னடா பேசுற நீ? முதல் தடவையா சார் அவனை எச்சரிச்சு விட்டாரு. ஆனா டெண்டர் விஷயத்துல குறுக்க வந்துட்டான். அவனை சும்மா விடலாமா? சாதாரண மெக்கானிக்கா இருந்தவன் இப்போ தானே வளர்ந்துட்டு வரான். நம்மள என்ன செய்ய முடியும்னு சும்மா விட்டா
ஆபீசர் கிட்ட என் பேரை யூஸ் பண்ணி எனக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்து கிரிமினலா டெண்டரை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க. என்கிட்டயே கிரிமினல் வேலையை கட்டி ஏமாத்தினவனே நான் சும்மா விட்டா இன்னைக்கு ரோட்ல என்ன பார்த்து பயந்து போறவன்லாம் நாளைக்கு நெஞ்ச நிமித்தி நடப்பாங்கோ. அது நடக்கணுமா? நடக்க கூடாது. இப்பதானே சொன்னேன் எதிரியும் நெருப்பையும் மிச்சம் வைக்க கூடாதுன்னு. புறப்படுங்க. வாங்கடா. எங்க வரவே வேண்டாம்னு சொல்லி போயிடாத. அதான் என் புருஷன் முடிவு எடுத்துட்டாருல, அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்படி ஒரு தாயோட உறவே எனக்கு தேவையில்லை. எங்க அம்மா பயப்படுற மாதிரி நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. அப்போ நந்தினி வார்த்தைக்கு கட்டுப்படுவீங்க, என் வார்த்தையை மதிக்க மாட்டீங்களா? நந்தினியோட பேச்சுக்கு கட்டுப்பட்டதும் இல்லாம அவளுக்காக என்னைய எடுக்க கை வாங்கிட்டீங்கல. நந்தினி வார்த்தைக்கு கட்டுப்படுவீங்க, என் வார்த்தையை மதிக்க மாட்டீங்களா? Kavya? Kavya? What happened, Kavya? பிரியா, Kavya, what happened? பிரியா, Kavya? Kavya, tell me what happened. பிரியா. ஆளே இல்லாத இடம், கொற்ற மழை, கையில கையில கத்தியோட பிரியாவை ஒருத்தன் துரத்துறான். Kavya, பிரியாவை Kavya, துரத்துறான். relax. What happened? I think you had a nightmare. கனவுதான், கெட்ட கனவு. நம்ம பிரியாவை யாரோ கொலை பண்றதுக்காக துரத்துறாங்க. உக்ரகாளியம்மன் படம், ஐயோ சாஞ்சி கிடக்குற வண்டியில திருஷ்டி பொம்மை, மாதா கோயில், இதெல்லாம் தாண்டி நம்ம பிரியா ஓடி வரா. ஐயோ ஐயோ ரொம்ப பயமா இருக்கு. சரி, யாரோ Don't பிரியாவை worry, Kavya. கத்தியோட துரத்துனாங்க. What is this, Kavya? கனவுல வந்தெல்லாம் நினைச்சு பயந்துட்டு இருக்க? ரிலாக்ஸ். இல்லங்க, எனக்கு என்னமோ பிரியாக்கு ஏதாவது கெட்டது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. ரிலாக்ஸ் காவ்யா. என்ன நீ உங்க அம்மா மாதிரி கனவுல நினைச்சு பயந்துட்டு இருக்க? சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அதான் கனவு வரும் எல்லாரும் சொல்லுவாங்க. நீ பிரியாவோட ஃபியூச்சரை பத்தி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்திருக்க, அதனால தான் இந்த மாதிரி கெட்ட கனவு வந்துருச்சு. ஓகே, ஜஸ்ட் டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ஜஸ்ட் ஹேவ் சம் வாட்டர் அண்ட் ஸ்லீப்.
வில் பி ஃபைன். ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஓகே? குட் நைட். கோச்சிட்டு போனாரு. நான் எதுக்காக அவருக்கு ஃபோன் பண்ணணும்? அவரே பண்ணட்டும். என்னதான் கோவம் இருந்தாலும் இவ்வளவு நேரம்லாம் வெளியில இருக்க மாட்டாரே. நாமளா ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஐயோ, ஃபோன் போக மாட்டேங்குதே. எங்க போயிருப்பாரு? வாட்ச்மேன் மேடம், என்ன மேடம்? சார் ஏதாவது ஃபோன் பண்ணாரா? ஃபோன் எதுவும் பண்ணல மேடம். என்ன மேடம்? இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. சரிங்க மேடம்.
அங்கேயும் அவரை வர காணுமே. கடவுளே, என்ன பண்ணலாம்? சொல்லுமா அர்ச்சனா. அண்ணே, எங்கடா இருக்கீங்க? என்னம்மா, என்ன விஷயம்? கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வாங்கண்ணே. என்னம்மா, என்னாச்சு? வீட்டுக்கு வாங்க சொல்றேன். சரிம்மா, நான் உடனே வரேன்.